குருவலம் ரொம்ப அருமையான முறையில் ஐயா அவர்கள் குருவலம் அப்படின்னு எழுதி காட்டினார். திருவாசகத்தில் பால் நிறைந்து ஊட்டும் தாயினும் சால பறிந்து பாவியனுடைய ஊழியை உருக்கி உள் ஒளி பெருக்கி உழப்பு இலா ஆனந்தமாக தேனினை சொரிந்து புறம் புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே யான் உன்னை தொடர்ந்து சிக்கு 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 என பிடித்தேன் எங்கு எழுந்து அருள்வதில்லை. அதுல ஒரு பெரிய விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, பால் நிறைந்து ஊட்டும் தாயின் சாதம். தாய்மார்கள் 3 வகையா பிரிப்பாங்க. ஒரு தாய் என்ன பண்ணுவா, 3 மணிக்கு குழந்தைக்கு பால் ஊட்டணும்னா 2 தயாராகி 3 மணிக்கு ஊற்றுவாங்க. ஒரு சில தாய்மார்கள் குழந்தை அழுதப்புறம் குடிச்சாதான் தெரிவிக்கணும் அப்படி கொடுப்பாங்க. சிவபெருமான் எப்படின்னா, அது பசிக்க போதுக்கு முன்னாடியே தெரிஞ்சு பால் நிறைந்து ஊட்டும். பசிக்க போதுன்னு அவருக்கு தெரிஞ்சு வருவான். பண்டிகைக்கு பால் ஊற்றினாதான் நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட சிவபெருமான் பொருள் உலப்பு இலா ஆனந்தமாக தேனிலை சொரிந்தது. உலப்பு இல்லாத ஆனந்தமாக தேன் அந்த தேன் ஆனந்தமான தேன். அந்த ஆனந்தம் ஏற்பட்டதுன்னா உலப்பு இல்லாத அப்படின்னா